ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/3/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மரண அமைதியில் போகக்கூடிய பயிற்சி பண்ணுங்க. செத்து அங்கே என்ன இருக்கும் இல்லையா? ஒருத்தர் செத்து கிடக்கிறார் யாரும் இல்லாத இடத்துல, அங்கே எப்படி இருக்கும்? மரண அமைதி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பயிற்சி பண்ணுங்கள். சுற்றி என்ன நடந்தாலும் உங்களால் அமைதியாக இருக்க முடியும். அது ஆக்சுவலாக ஆத்மாவுடைய முழுமையான பலத்தின் அடையாளம். அது என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது, மனதாலையும் அமைதியாக இருக்கிறது. ஸோ அதுக்கு இப்போ சக்தி இல்லை. அதனால தான் அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் பாபாவோடு உங்கள் புத்தி இணைஞ்சு இருக்கட்டும். பிறகு அவர் உங்களுக்கு சக்தியை நிரப்புவார். எதுக்கு? உடலற்றவராக அசரீரியாக நீங்கள் மாறுவதற்கு, மர்ஜீவா வாழ்க்கை, அதாவது செத்து போன மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்கான சக்தி என்ன நடந்தாலும். ஸோ அதுக்கு தான் புத்தியை பாபாவோடு இணையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: நமக்கு பாபா ஞானத்தின் 3வது கண் கொடுக்கிறார் இல்லையா? ஸோ கொடுத்தவுடன் உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? சரி, என்ன காட்சி கிடைக்கிது? இந்த ஞானத்தின் 3வது கண் மூலமாக திவ்ய திருஷ்டி கொடுக்கறது. இந்த ஞானமே ஒரு விதத்தில் திவ்ய திருஷ்டி தான். ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன காட்சி கிடைக்கிது அப்படின்னா, தங்கயுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து கலியுகத்தின் இறுதி வரை நாம் நடித்த பாகங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி வருது காட்சியாக. அதாவது இந்த உலகத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளவும் நமக்கு காட்சியாக காட்டுறார். ஞானம்ன்றது அதுதான். ஞானம் இல்லாத பொழுது ஆரம்பத்தில் பாபா சாட்சாத்காரம் காட்டினார். இப்போ தான் ஞானம் வந்துடுச்சு, அதனால் ஞானமே நமக்கு சாட்சாத்காரம் தான். அதை தான் பாபா சொல்கிறார், இதை தெரிஞ்சிக்கிறதுனாலே காட்சியை பார்க்குற மாதிரி தான். ஸோ எனக்கு காட்சி காட்டு அப்படின்னா, இப்போ இந்த ஞானத்தில் நீ என்ன புரிஞ்சிருக்கிறன்னு பாபா கேட்குறேன். நீங்கள் தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளாக இருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ அசுர குணமுடையவர்களாக மாறி இருக்கிறீங்க. மீண்டும் தெய்வீக குணம் நிரம்பிய தேவதையாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் காட்சி, இதுதான் சாட்சாத்காரம். ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு இல்லை? ஏன்னா காட்சியை வச்சு எல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. காட்சின்றது கனவு மாதிரி இருக்க போகுது, அதை வச்சு என்ன புரிஞ்சுக்குவீங்க? பிரம்மபாபா புரிஞ்சுக்கிட்டார், பட் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களா? அந்த மாதிரி காட்சி பார்த்தவங்க, ஸ்ரீ கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடினவங்கெல்லாம் பாபா விட்டு போயிட்டாங்கன்றாரு. அதனால தான் காட்சி பார்க்குற ஆசை வேண்டாம். நான் புது உலகத்துக்கு, பாபா எனக்காக கட்டி வச்சிருக்கிற புத்தம்புது வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் சதா ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவில் இருக்கிறீங்களா? அவர் சொல்கிறார், நினைவு யாத்திரையில் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறார், நினைவு யாத்திரையில் இருக்கிறீங்களான்ட்டு. ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடிக்கடி இப்படி கையை காட்டினா ஆத்ம உணர்வில் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிறேன் அப்படி நீங்களும் இருக்கிற இடத்துல அப்படி கையை தூக்கிக்கலாம். நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தை நினைவு யாத்திரையில் கிடையாது, நீங்கள் தான் நினைவு யாத்திரையில் இருக்கணும். அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் குழந்தைங்களுக்கு சக்தி கொடுக்கிறார். அந்த சக்தியின் துணை கொண்டு நீங்கள் உடலை மறக்கிறீங்க. ஸோ மறக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கிறார். இல்லை, உடலை மறக்கணும், உடலின் உறவுகளை மறக்கணும், அப்போ தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதற்கான சக்தியைத்தான் நம்ம பாபாவின் நினைவிலிருந்து எடுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் உடலை மறப்பதற்கான உதவியைத்தான் பாபா செய்கிறார். அதுக்கு தான் ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கிறார். ஏன்னா பாபாவே ஆத்மாவைத்தான் பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய புத்தியும் இப்போ அந்த ஒரு தந்தைக்கிட்ட தானே இருக்குது. அதே மாதிரி தான் அப்பாவுடைய புத்தியும் திருஷ்டியும் குழந்தைங்க மேலே தான் இருக்குது.
ஆனால் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேப் போடுறார். அப்படியே டெட் சைலன்ஸ் இருக்குது. சில நிமிடத்துக்கே அப்படியே பாபா அமைதியாக இருக்காராம். இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் டெட் சைலன்ஸ் பயிற்சி பண்ணுறீங்க, மரண அமைதி இல்லையா? இது உடலை விடுவதற்கான பயிற்சி. ஆக்சுவலாக தூக்கு கைதியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கி தூக்குக்கு போடுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம். அந்த நாள் வரும், அது கிட்ட நெருங்க. ஏன்னா அதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. போக போகிறோம், எப்படியும் போக போகிறோம் அப்படின்ட்டு. சாட்டு சங்கர் கூட அன்றைக்கி யார்கிட்டையும் பெருசாக பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த பயிற்சி இப்போ இது எப்போ வேணாலும் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஆனால் போக போகிறது சொர்க்கத்துக்கு. அவங்களுக்கு எங்கே போக போகிறோன்னு தெரியாது, அதனால் அவங்களுக்கு அது துக்கம். அதுக்கு தயாராகிறாங்க. நாம் சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போகணுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இதுக்கு தயாராகணும். எவரெடி சக்தி, தயாராக இருக்கக்கூடிய சக்தி. எல்லாத்தையும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறோம் போகிறதுக்கு. ஸோ அந்த பயிற்சி தான் பண்ணுறீங்க. இப்போ என்ன விரும்புகிறீங்க? இந்த உடல்லிருந்து நான் விடுபடணும்னு விரும்புகிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ல இருந்து விடுபடுவீங்க. அந்த உடல் நானுன்றது எப்போ மறக்கும்? அந்த பாபா ஒளிப்புள்ளியை பார்க்க பார்க்க நானும் ஒளிப்புள்ளின்றதும் ஞாபகம் வரும். நான் ஒளிப்புள்ளின்றது ஞாபகம் வர வர உடல்லிருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன், விடுபட்டு உங்களை உணர்வீங்க. அதுக்கு தான் பாம்பு தோல் உரிக்கிற உதாரணத்தை பாபா சொல்கிறார். ஸோ அப்போ அதில் ஒரு விசேஷம் இருக்கும் தானே அந்த உதாரணத்தில். அந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போவீங்க. உடல்ன்ற தோல் இல்லையா, தோலுக்குள்ளே பாம்பு இருக்குது. தோலை அப்படியே கட்டிட்டு பாம்பு வெளில வருது. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது. அப்படியே உடம்பு கட்டிட்டு ஆத்மா வெளில வருது. யோசிச்சு பாருங்கள் இல்லையா, வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரி. அது என்ன மாதிரி லைன்? அந்த மாதிரி உங்கள் ஆத்மா பிரியுன்றார். அப்போ உலகத்தில் மரணம்ன்றது எவ்வளோ துக்ககரமான விஷயம். ஆனால் நமக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்குறாரு தினம் தினம். உடலை விட்டுட்டு பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கீழே புத்தம் புதிய உடல் எடுத்து புத்தம் புதிய பாகம் சொர்க்கத்தில் நடிப்போம். இது யாருக்குமே தெரியாது. அதனால் பயப்படுறாங்க உலகம் அழியக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இந்த நாடகத்தை பற்றி தெரியாதே, இந்த இறுதிக்கு அப்புறம் தொடக்கம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதே. யாராவது என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவம் அழியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? எந்த சாது சன்னியாசியாவது? பாபா கொடுக்கிறார். இது நம்முடைய திரும்பி போகும் பயணம். ஒரு வாழ்வே மாயம் படத்தில் பாட்டு வரும் இல்லையா, நாடகத்தின் கடைசி காட்சி நடக்குது, வீட்டுக்கு திரும்பும் நேரம் எதுன்னே வரும். அவங்க என்ன அர்த்தத்தில் பாடினாங்கன்னே தெரில, ஆனால் அவ்வளோ கரெக்டாக இந்த ஞானம் அதில் உட்காருது. இது நம்மளுடைய ரிட்டர்ன் ஜர்னி இல்லையா, போயிட்டு திரும்பவும் வருவோம். ஆத்மாவுடைய புத்தி யோகம் அந்த ரிட்டர்ன் ஜர்னி பக்கம் போகுது, வீட்டுக்கு போகுது. ஏன்னா நாடகம் முடியுது, நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் அப்பாவை நினைவு செய்யுங்க. அவர் தானே பதித்தம் பாவனர். அவரை நினச்சா தான் ஆத்மா தூய்மையாகும், தூய்மையானால் தான் உடலை விட்டு போக முடியும். அதனால் அப்பாவை நினைங்க. கங்கை தண்ணி ஒன்றும் பதித்த பாவனர் கிடையாது. உங்களை துக்கத்திலேருந்து அது மீட்கிறதும் கிடையாது, சொர்க்கத்துக்கான வழியை காட்டுறதும் கிடையாது. கங்கையில் அடிச்சிட்டு போனால் நீங்கள் சொர்க்கத்துக்காக போவீங்க? கடலில் போய் மூழ்கி அது விழுந்த உடனே சேர்த்துடுவோம், அது வேறு விஷயம்.
ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உங்களை இந்த துக்கத்திலிருந்து மீட்பவராக, சொர்க்கத்திற்கு வழிகாட்டுபவராக இருக்கிறார். இதை தானும் புரிஞ்சித்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். மற்ற எல்லாம் பக்தி மார்க்கம், ஒரு நன்மை கிடையாது. கங்கையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தண்ணியில் குளிக்கத்தான் முடியும். தண்ணி சுத்தமாக இருந்தால் உடம்பு வேணால் சுத்தமாகும், ஆத்மா எப்படி சுத்தமாகும்? அதனால் பக்தி மார்க்கத்தில் உண்மையில் எதையுமே அடையிறது கிடையாதுன்றார். நீ என்ன கடினமாக பக்தி பண்ண, அடகு குத்திக்கோ, காவடி சுமை, நெருப்பு மேலே நட, எந்த பலனும் கிடையாது. பக்தி மார்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் கண்மூடித்தனமான நம்பிக்கை. அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையினால தான் குருடனின் மகனும் குருடனே அப்படிங்கிற பட்டம் மனிதர்களுக்கு கிடைச்சிருக்குது. திருதராஷ்டிரன் குருடன், அவனுடைய பிள்ளைங்களும் குருடர்களே. அவங்க கண்ணு இருக்கும், ஞான குருடர்கள். இது உண்மையில் பகவானின் மகா வாக்கியம் கீதையில் இடம்பெற்றிருக்குது, மகாபாரதத்தில். இப்போ உங்களுக்கு தெரியும் யாருக்கு பார்வை இருக்குது, யார் குருடர்களாக இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை தந்தை மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம். அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டோம். அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்துடைய முதல் இடை கடை, அதோடைய கால அளவு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஞான கடலின் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்து நீங்களே முடிவு பண்ணுங்க, இது சரியா தவறான்ட்டு. பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஞானம் தனித்துவமானது, பிரபலமானது. இது ராஜயோக படிப்பு. குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க, தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே விகாரிகளாக கிடையாது. நேற்று முரளியில் சொன்னார் இல்லையா, எப்பவும் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் நாம் விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான தேவதைகளாக இருந்தோம். இதை யார் சொல்கிறார்? அந்த தேவதைகளை படைத்தவரே உட்கார்ந்து சொல்கிறார். தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். நான் தான் பரமபிதா, என்னத்தான் கடவுள்னு சொல்கிறீங்க, சுப்ரீம் சோல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். சோல்னு சொல்கிறோம். சோல்னா ஆத்மா, சுப்ரீம் சோல்னா பரமாத்மா. அதுக்காக அவர் ஆத்மாவை விட ரொம்ப பெருசாக இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களை மாதிரியே தான் நானும் சின்ன புள்ளி தான். குழந்தைங்க சின்னதாகவும் அப்பா பெரியதாகவும் இருக்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த சுப்ரீம் ஞானம் நிரம்பிய தந்தை ரொம்ப அன்பாக பாபாவுக்கு இதை புரிய வைக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அதோடைய பாகத்தை நடிக்கணும் இல்லையா? அந்த ஆத்மான்ற ஞானத்தை நமக்குள்ள குத்தி 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 உள்ளுக்குள்ளே இருந்து அதை வெளியே வர வைக்கிறார். நான் ஆத்மா அப்படின்ற உணர்வை. ஏன்னா ஞானம் ஃபுல்லாக ஆத்மா அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான். ஆனால் நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மானு புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. இதை எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். அவருடைய நடிப்பு உங்களை தேகமற்றவராக மாற்றுறது தான். ஆனால் அதுக்காக அவர் தேகம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆத்மாவுடைய வீடு அந்த சாந்தி தாமம், பரந்தாமம். அந்த ஒளி தத்துவம், செம்பொன் நிறமான ஒளி தத்துவம் பரந்தாமத்தில் தான் ஆத்மாக்கள் எல்லாமே வசிக்குது. எப்படி இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்
தங்களை இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ, அதே மாதிரி பிரம்ம தத்துவத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள் அந்த பிரம்ம தத்துவத்தையே கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி விழணும் அப்படிங்கிறதும் நாடகத்தில் பதிவாகியிருக்கு. அதற்கான காரணமும் பதிவாகியிருக்கு இல்லை. கடவுளை விட்டுட்டு தத்துவத்தை கடவுள்னு நினைக்கிறது ஒரு காரணம் விழுந்ததுக்கு, அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. என்னத்தான் ஒருத்தர் தலைகீழ நின்று முயற்சி பண்ணாலும் வீட்டுக்கு யாரும் போக முடியாது. வள்ளலாராக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், எல்லாம் மீண்டும் மீண்டும் இங்கே பிறவி எடுத்தே ஆகணும். நாடகம் முடியும் பொழுது இப்போல்லாம் நாடகம் போடுற அந்தளவுக்கு பழக்கம் இல்லை இல்லையா. முதல்ல மேடை நாடகம் போடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களாம், நாடகம் முடியும் போது அந்த நாடகத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் ஸ்டேஜில் வருவாங்களாம். அந்த நாடகம் சம்மந்தப்பட்ட எல்லாமே, நடிகர்கள் மட்டும் இல்லை, அதை ப்ரொடியூசர், கிரியேட்டர் எல்லாமே. ஸோ அதுலேயும் குறிப்பாக ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான நடிகர்கள்லாம் ஒன்றா நிற்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நாடகமும் இப்போ முடிய போகுது. ஆனால் இது எந்த ரிஷி முனிவருக்கும் தெரியாது. ஆத்மாவை பற்றிய ஞானமே யாருக்கும் தெரியாது இல்லையா. தன்னை பற்றிய ஞானமே தெரியாது. அப்புறம் எப்படி பரமாத்மாவை பற்றி தெரியும்? ஸோ பரமாத்மா தான் கொடுக்கணும். ஒரே ஒரு தடவை தான் வரார். மற்ற எல்லோரும் இல்லை, பாபா உட்பட எல்லோருமே அவங்களுடைய பாகத்தை இந்த பூமியில் தான் நடிக்கணும். பரந்தாமத்தில் நடிப்பு கிடையாது. வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. இத்தனை ஆத்மாக்கள் எங்கேருந்து வராங்கன்னு யோசிச்சிங்களா? ஆத்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கணும் தானே. ஸோ அப்படி ராகவேந்திரர் முயற்சி பண்ணி மேலே போயிட்டார், இயேசு முயற்சி பண்ணி மேலே போனார், வள்ளலார் போனார் அப்படின்னா சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஒரு ஆத்மா போகும், ஒரு ஆத்மா வரும்னு இருக்கும். ஸோ அப்போ மக்கள் தொகை ஏறாது, சமமாக இருக்கும். அப்போ அதை மறுஜன்மம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து மறுஜன்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஆரம்பத்தில் இருந்துன்னு சொல்கிறார்? ஆரம்பத்தில் தான் நம்பர் 1 பரிசுத்தமானவரே வரார். அவரே இன்னொரு ஜென்மத்துக்கு வராருன்னா நடுவில் வரவங்க என்ன பரிசுத்தம், அவங்க அப்படியே மேலே போகிறதுக்கு. ஸோ முதலில் வந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாரு? லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, அந்த லக்ஷ்மி நாராயணனை கூட மறுஜென்மத்தில் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. எப்போ கடைசி ஜென்மத்தை அடையிறாங்களோ அப்போ பாபாவுடைய ஞானத்தை அடைந்து பரந்தாமத்தின் வழியாக மீண்டும் சொர்க்கத்திற்கு போய் மீண்டும் முதலானவர்களாக போய் நிற்கிறாங்க லக்ஷ்மி நாராயணனாக. இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா இங்கே உங்களுக்கு சொல்கிறது யாரோ மனிதன் இல்லை, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவே சொல்கிறாரு. இதுதான் முக்கியமான விஷயம். பேசுகிறது கடவுள் நிச்சய புத்தி வரணும். அப்புறம் நமக்கு எந்த டவுட்டும் இருக்காது, எந்த கேள்வியும் இருக்காது. என்ன புரிய வைக்கிறார்? தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி பரமாத்மா யாருனாவது உங்களுக்கு தெரியுமா? இதே கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, யார் பரமாத்மானே தெரியாமல். பரமபிதான்னு யாருக்காவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. சும்மா சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, எத்தனையோ கோயில்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வந்தீங்க, எந்த அர்த்தமும் தெரியாமல். அந்த லிங்கத்துக்கே தப்பான அர்த்தம்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. தங்க யுகத்தில் கோயிலும் இருக்காது, பக்தி பூஜை எதுவும் இருக்காது. ஏன்னா பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக சுயம் நீங்களே அங்கே மாறிடுறீங்க.
நீங்கள் கீழே இறங்குனா தானே மேலே இருக்கிறவங்களுக்கு பூஜை பண்ண. பிறகு அரை கல்பம் கழித்து நாமளே பூஜாரியாகி அந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறோம். எந்த தேவதைகளுக்கு? நமக்கே நாம் பூஜை பண்ணுறோம். ஸோ இந்த மகிமை வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. நீயே பூஜாரி, நீயே பூஜைக்குரியவன். அது உண்மையில் நம்முடைய மகிமை. இப்போ ராமராஜ்யம்னா என்ன, ராவண ராஜ்யம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராமராஜ்யத்துடைய அளவு என்ன அப்படின்னு மனிதர்கள்கிட்ட புரிய வைக்கணும். அந்த காலம் எவ்வளோ காலம் ராமராஜ்யம் இருந்தது அப்படின்னு. ஏன்னா இது புரிஞ்சிக்க வேண்டிய விளையாட்டு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் ஞானம் நிரம்பியவரும் ஒரு தந்தை தான். அவர் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை பெற்று நாமும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுறோம். நாம் அடையிற பதவியும் மிக உயர்ந்த பதவியை அடையிறோம். நமக்கு தந்தையே இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் இந்த ஞானத்தையும் தெய்வீக குணங்களையும் நாம் தாரணை பண்ணணும். தேவதைகள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் அவங்களுடைய மகிமையை நீங்கள் பாடிட்டு வந்தீங்க இல்லையா, அரைக்கல்பம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் பாடின மகிமைக்கு தகுதியாகவாவது நீங்கள் மாறணும் தானே. அதாவது காளியை நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்னு ஒரு அகோரி சொன்னது இன்றைக்கி மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் அந்த காளி இல்லையா. ஸோ நம்மை ஒருத்தர் தப்பாக பேசுகிறதை பக்தர்களால் பொறுத்துக்க முடியல. அப்போ நம்ம தப்பானவர்களாக இருக்கக்கூடாது இல்லை. அதுக்கு தான் சொல்கிறார். அந்த மகிமைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா, ஆகிட்டீங்களா? நாம் தேவதைகள் மாதிரி சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. பாபாவின் நினைவு இல்லாமல் இதை அடைவது சாத்தியம் இல்லை. சம்பூர்ண நிர்விகாரி ஆகிறது சாத்தியமில்லை. யாருக்காவது பாபாவை தவிர தேவதை ஆகிறதுக்கான வழி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேளுங்க. பிரம்ம தத்துவம் நிர்விகாரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜட பொருள் அது இல்லையா. ஆத்மா தான் நிர்விகாரி ஆகிறது, பிரம்ம தத்துவம் கிடையாது. அது ஒன்றும் ஆத்மா கிடையாது. அது ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். ஒவ்வொரு ஆத்மாவிலும் புத்தி இருக்குது. எப்போ ஆத்மா தமோ பிரதானமாக ஆகுதோ அப்போ புத்தி வேலை செய்கிறது கிடையாது, முட்டாளாகிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ சதோ பிரதானத்துக்கும் தமோ பிரதானத்துக்கும் வித்தியாசம் அதுதான். சதோ பிரதானமாக இருக்கும்போது மிகப்பெரிய புத்திசாலி. அப்படி புத்திசாலியாக நம்ம ஆக்கணும்னா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் வரணும் இல்லையா. அதுதான் பாபா. இது கீதையில் இருக்குது, புத்திவானுக்கெல்லாம் நான் புத்திவான்ட்டு. எப்போ நம்ம அடிமுட்டால் ஆகுறோமோ அப்போ தான் வரார், மீண்டும் நம்மை புத்திசாலியாக மாத்துறார். ஸோ அப்போ 2 விதமானவர்கள் இருக்கிறாங்க, புத்திசாலிகள், முட்டாள்கள். நாமளும் முட்டாள்களாகத்தான் இருந்தோம். கலியுகத்தில் எல்லோரும் முட்டாள்களே. இப்போ பாபாவுடைய ஞானத்தை கேட்டு நம்முடைய புத்தி சம்பூர்ண தூய்மை ஆகுது. அதனால் சொர்க்கத்துக்கு போய் ஆட்சி செஞ்சு அரை கல்பம் கழித்து மீண்டும் அழுக்காகுது. மறுபடியும் கல்பத்தின் இறுதியில் பாபா தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். இது சக்கரம், திரும்ப திரும்ப இப்படி நடக்குது. இப்போ தூய்மைக்கும் அழுக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அழுக்கான ஆத்மாக்கள் வீடு திரும்ப முடியாது. அப்போ தூய்மையானால் தான் போக முடியும்னா எப்படி தூய்மை ஆகுகிறது? ஆனால் இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. எப்படி எப்போ பாபா ஞானத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் கொடுக்குறார். இப்போ நீ வீட்டுக்கு போகணும், அழுக்காக இருந்தால் போக முடியாது. ஸோ இப்போ நான் தூய்மையாக்குற ஞானத்தை கொடுக்குறேன். நீ ஏன் தூய்மையாக? இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, தண்டனை அடைஞ்சி தூய்மையாகிறது. எப்படி வசதி அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு தானே இவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்தீங்க. ஐயோ இந்த பிறப்பே வேணாம்ப்பா, கலியுகத்துலேருந்து என்னை காப்பாற்றுப்பான்னு அழுதீங்க இல்லை?
இப்போ காப்பாற்றுறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நீங்கள் அழுவதும் நான் வருவதும் உங்களை தூய்மையாக்குவதும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்போ சங்கம யுகம் நடந்துட்டு இருக்குது. ஒரே தடவை தான் பாபா வரார் வீட்டுக்கு போகிறதுக்கு, திரும்ப வரமாட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போயே அவர் கையை பிடிச்சிட்டிங்கன்னா போயிட்டீங்க, திரும்ப வந்தெல்லாம் அழிச்சிட்டு போக மாட்டார். அவர் போயிடுவார், அடி உதையெல்லாம் வாங்கிட்டு திரும்பி நம்ம போவோம். அதுவும் எல்லோரும் புத்தம்புது உலகத்தை பார்க்க மாட்டாங்க. லவ் யூ பாபா. இதில் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பாலாறு தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு மோசஸ் இட்டுட்டு போவார் இல்லையா? மோசஸ் மூலமாக கடவுள் இட்டு போவார். ஆனால் போகிற வழியிலே நிறைய பேர் இறந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்தை மோசஸே பார்க்க மாட்டான். அப்போ பாருங்கள், அப்போ பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழுந்துடுறாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? அதுதான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லோரும் சொர்க்கத்திற்கு புத்தம்புது சொர்க்கத்திற்கு போக முடியாது பாபா குழந்தைகளை. ஏன்னா இங்கே பாபா குழந்தைக்கு தானே ஞானத்தை கொடுக்குறாரு. அஞ்ஞானிகளை விடுங்க, நம்மளே புத்தம் புதிய உலகம். அந்த 1ஆம் தேதி ஸ்ரீகிருஷ்ணர் அரியணையார் நாள் எல்லோரும் அங்கே இருக்க முடியாது. நல்லா முயற்சி பண்ணுறவங்க தான் வர முடியும். சொர்க்கத்திலேயே பாகமே இல்லை அப்படின்னா அவங்க சாந்தி தாமத்திலே இருப்பாங்க. அதுவும் படங்களில் காட்டப்பட்டு இருக்குது. மற்ற படங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் படங்கள். இங்கே இந்த காலச்சக்கரம் எப்படி சுத்துதுன்னு விளக்கம் கொடுக்கிற படம் ஞான மார்க்கத்தின் படம். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சக்கரத்தை தூக்கி கிருஷ்ணருடைய கையில் சொருவி விட்டாங்க, சுதர்ஷன சக்கரம்ன்ட்டு. அது பக்தி மார்க்கம். ஸோ அந்த சக்கரம் உண்மையிலே என்னன்னு அக்கு வேற ஆணி வேற பிரித்து நமக்கு புரிய வைக்கிறது தான் ஞான மார்க்கம். 16 கலைகள் நிரம்பியவர்களாக நீங்கள் இருந்தீங்க இல்லையா ஆரம்பத்தில்? எப்படி இறங்கி 14 ஆச்சு, பிறகு 12 ஆச்சு, கடைசியில் அனைத்து கலைகளும் இழந்தவர்களை எப்படி ஆனீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க, நடிகர்களும் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க இல்லையா? சினிமாவில் நடிக்கிறவங்க பாபா வந்து அப்போ இருந்ததை வச்சு சொல்கிறார். இப்போ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு சிலருக்கு 1500 ரூபாய், சிலர் வெறும் 500 ரூபாய், சிலர் 100 ரூபாய், சிலர் 150. குறிப்பாக நாடக நடிகர்கள்லாம் கம்மியாக தானே கொடுப்பாங்க. ஸோ நாடகத்துக்கு சொல்கிறார் பாபா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 1500 எங்கே, 150 எங்கே? ஸோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய நடிப்புலையும் முயற்சியிலும் அவ்வளோ வித்தியாசம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது உங்களுக்குள்ள. அந்த லௌகீக பள்ளிக்கூடங்களில் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் படிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இங்கே மீண்டும் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லலாம் வந்து நீ சாகிற வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஏஜ் பாரே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரே தடவை தான் இந்த பிறவிலே முடிச்சிடணும். 5000 வருஷத்துக்கான பலனை அடையிறதுக்கான படிப்பு இந்த ஒரு பிறவியிலே நீ அடையணும். இன்னொரு வாய்ப்பு கிடையவே கிடையாதுன்ற. உன்னுடைய பதவி குறைஞ்சிடும். நீ எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கோ அந்த அளவுக்கு பதவி குறையும். பிறகு இந்த ஞானத்தை மீண்டும் உங்களால் படிக்க முடியாது. ஒரே ஒரு தடவைத்தான் இந்த படிப்பு. பாபாவும் ஒரு தடவை தான் வரார். அவர் போன பிறகு எப்படி படிப்பு முடிஞ்சு போச்சு. அதுதான் சாகும்போது சங்கரா சங்கரன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆரம்பத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இன்னும் நல்லா ஆழமாக யோசிக்கணுன்ட்டு நிறைய பேர், அப்போ மறுபடியும் பாபா குழந்தையாக பிறக்க மாட்டோமா, முன்னாடியே இறந்தவங்க பிறக்க மாட்டாங்களா, பாபா சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ கிடைத்து, அதாவது இப்போ பாபா சொல்கிறது பாபா கொடுக்குற வாய்ப்பு. நீங்கள் வந்து அதாவது பாபா குழந்தை வீட்டில் பிறந்தே கூட நீங்கள் ஞானத்தை எடுப்பீங்களா? ஏன்னா நிறையா பாபா வீட்டில் பிறந்த குழந்தைங்க ஞானத்தை எடுக்காதவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன் ஜென்மத்தில் அவங்க எடுத்தவங்க தான். இப்போ உலகம் ரொம்ப மோசமாச்சு இல்லையா? ஸோ விகாரம் பிடிச்சி இருக்குது. ஸோ அதனால தான் இன்னொரு தடவை அப்படிங்கிறது அது கேரண்டி கிடையாது.
உங்களுடைய கணக்கு எங்கே இருக்குதோ தெரியாதே, அதெல்லாம் வேறு இருக்குதுல்ல. அதனால் இப்போ விட்டால் எப்பவும் கிடையாது. இதுதான் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஒரு தடவை தான் வாய்ப்பு, இப்பொழுது இல்லை எப்பொழுதும் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஒரே தடவை தான் இந்த படிப்பு சாத்தியம். ஏன்னா இதை சொல்லிக் கொடுக்குற பாபாவும் ஒரே ஒரு தடவை தான் வரார். முதலில் ஒரு ராஜ்யம் தானே இருக்கும். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் பாருங்கள், அறிவியலில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய புத்தி தெய்வீகமாகவும் ஆகிறது கிடையாது, கல்புத்தியுடையவர்களாகவும் ஆகிறது கிடையாது. ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுதான் காரணம். ரொம்ப கீழே இறங்கலை. நாம் ரொம்ப தெய்வீகம் அதிபுத்திசாலித்தனமாக மாறி சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்தில் வந்து கல்புத்திக்காரங்களாக நம்ம மாறிடுறோம். இப்போ அவங்களுடைய புத்தி எவ்வளவு அற்புதங்கள் பண்ணுது பாருங்கள். கிறிஸ்தவர்கள் மூலமாக சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சயின்ஸ் வந்து சுகத்திற்காகவும் உருவாக்கப்படுது. அதே நேரத்தில் துக்கமும் சயின்ஸ் மூலமாகவே அடைகிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் அழியணும் இல்லையா, அதுக்கும் சயின்ஸ் தான் யூஸ் ஆகுது. பிறகு நீங்கள் சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போயிடுவீங்க. அப்படி உலகம் அழியாமல் எப்படி எல்லா ஆத்மாவும் வீட்டுக்கு போகும்? சயின்ஸ் மூலமாக தான் உலகம் அழியும். எல்லா ஆத்மாவும் உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த உலக அழிவில் முக்தியும் அடங்கி இருக்குது. இல்லை, அந்த ஒரே பாம் ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிற மாதிரி சக்தி வாய்ந்த பாமை எது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? அவ்வளோதான், மொத்தமாக மேலே போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே துக்கம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த உடலை விட்டு வர்றது தான் பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அப்புறம் வெளியில் வந்து பேயை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ உடலிலிருந்து விடுபட வைக்கிறார் இந்த சயின்ஸ், வந்து விடுபட வைக்கிது. ஸோ முக்தி இந்த உலக அழிவில் தான் இருக்குது. இன்னொரு உடம்பே அதுக்கு கிடைக்கலன்னா அது தண்டனை தானே, அதால் எதையும் அனுபவிக்கவும் முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கும். இன்னொருத்தர் உடம்புல மாட்டிக்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை, யோசிச்சு பாருங்களா. ஒரு பொண்ணு வந்து மாமியார் வீட்டில் மாட்டிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உடம்புல அவன் அனுபவிக்கக்கூடிய கர்ம கணக்கெல்லாம் சேர்த்து நான் அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை. அப்போ தான் அவன் வந்து தப்பிச்சு போகணுன்னே நினைப்பான். அப்போ ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா வருன்றார் பாருங்க பாபா, பைபிளும் போட்டிருக்கு. ஸோ அப்போ வேறு வழியே இல்லை, கடவுளை நினைப்பாங்க. ஆனால் நினைக்கிறது கஷ்டம், பட் நினச்சே ஆகணுமே. சொர்க்கத்தை பற்றியே நினைக்க மாட்டாங்க, இங்கேருந்து தப்பிச்சா போதும் தான் நினைப்பாங்க. அரை கல்பமாக துவாபரகத்திலிருந்து அந்த முக்தி அடையிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சாங்க. இப்போ சயின்ஸ் மூலமாகவும் இயற்கை சீற்றத்தின் மூலமாகவும் அது நடக்க போகுது. ஆத்மாக்களை முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த யுத்தம் ஒரு கருவியாக இருக்க போகுது. நிறைய பேர் முக்திக்கு தான் போவாங்க இல்லையா. சொர்க்கத்துக்கெலாம் ரொம்ப கம்மியானவங்க தான் வருவாங்க ஆரம்பத்தில். மற்றபடி நீங்கள் என்ன தான் ஹடயோகத்தில் கட்டுமையாக முயற்சி பண்ணாலும், சோறு தண்ணி இல்லாமல் முயற்சி பண்ணாலும், ஹடயோகம் பண்ணாலும், குருமார்களை தேடி போனாலும் யாராலையும் முக்தி அடைய முடியாது, முக்தி தாமத்துக்கு போக முடியாது. சயின்ஸ் வந்து ரொம்ப சக்திசாலியான குண்டுகளெல்லாம் தயாரித்து வச்சுருக்குது. அமெரிக்கா, ரஷ்யா, கொரியா எல்லாம் போட்டி போட்டு தயாரிக்கிறாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அழிவு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பேரழிவு நடக்கும். மகா பிரளயம்னு சொல்கிறாங்களே, பிரளயம் வர்றதில்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக அழியறதில்லை, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பட் நிறைய பேர் அழிஞ்சிடுவாங்கன்ற. புது உலகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. மற்ற எல்லோரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக எந்த அளவுக்கு
இந்த படிப்பை படிச்சிருக்கிறீங்களோ, இந்த ஞானத்தின் சக்தியின் மூலமாக ஜீவன் முக்திக்கு போயிடுவீங்க. அங்கே போய் ஆடாத அசையாத ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை பாருங்கள், எவ்வளவு பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு துண்டாக கிடக்குது இல்லையா? இந்தியாவே எத்தனை துண்டாக இருக்குது, இத்தனை மாநிலங்கள். அந்த மாநிலத்தையே உடச்சி உடச்சி 2-3 மாநிலமாக ஆக்குவாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட்டு நிறைய. இது இல்லாமல் ஜாதியினால் பிரிஞ்சிருக்கு, இனத்தினால, மதத்தினால, மொழியினால், எவ்வளோ பிரிவினைகள். இங்கே பாபா ஆடாத அசையாத ராஜ்யத்தின் எஜமானர்களாக ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். உலக ராஜ்யத்தின் எஜமானர் ஆக்கிறதுக்காக வந்திருக்கார். அங்கே பிரிவினையே இருக்காது. ஓருலகம் ஒரு ராஜ்யம். அதுதான் பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லையற்ற ஆஸ்தி. எல்லையற்ற சுயராஜ்யம்தான் எல்லையற்ற தந்தை கொடுக்குற ஆஸ்தி. யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. லக்ஷ்மி நாராயணன் ஜோடியாக வச்சு கும்பிட்றாங்க. இப்போ ஜோடியாக ராஜாராணி தானே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு புரியல. எப்படி அந்த ராஜ்யம் வந்துச்சு அவங்களுக்கு, நாம் தான் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தான் ஞானம் என்கிற 3வது கண் கிடைச்சிருக்குது. இந்த ஞானத்தின் சொரூபமாக ஆத்மாக்களாகிய நீங்கள் மாறி இருக்கிறீங்க. எப்படி மாற முடியும்? ஞானக்கடல் தந்தை இல்லாமல் மாற முடியுமா? தந்தை மூலமாகத்தான் ஞான சுரூபமாகி இருக்கிறீங்க. அதனால தான் நம்மளால் எதுக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ மெயினாக ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சு மேலே போகணும். அது இல்லாமல் மற்ற சேவை, மற்ற மதத்தினருக்கான சேவை. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, அத்தனைக்கும் நம்மளால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பாபா படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். உண்மையே இந்த ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம். ஜீவன் முக்தியும் ஒரு வினாடிக்கானது இல்லையா? இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சினாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ அப்போ ஒரு வினாடிக்கானது தான். ஆனால் நீங்கள் நாராயணன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதுக்கு நேரம் எடுக்கும். மற்றபடி ஞானம் புரிஞ்சிச்சினாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் கடைசியில் வருவீங்க, ஏதோ ஒரு பதவி, கீழான பதவி கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ உயர்ந்த பதவி அடையணும், ஆரம்பத்திலே வரணும்னா முயற்சி பண்ணணும். மற்ற எல்லோரும் முக்தி அடைகிறாங்க. நாடகமே இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லோரும் கடைசியில் ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுபடுவார்கள். மனிதர்கள் உலகம் முழுவதும் அமைதி எடுத்துகிட்டு வர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எப்போ அமைதி இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் தெரியும். பிரம்மாண்டத்தில் தான் அமைதி இருக்கும். இந்த உலகத்தில் சொர்க்கமாக இருக்கும்பொழுது இருக்கும். ஸோ அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் அமைதி இருக்கும், சொர்க்கத்தில் அமைதியும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். இப்போ இருக்கிற உலகம் கலியுகத்தில் துக்கம் மட்டும்தான் இருக்குது. இந்த உலகம் அந்த பிரம்ம மகா தத்துவத்திலிருந்து தனிப்பட்டது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். சிவன் எங்கே இருக்கிறார் இல்லையா? எங்கும் நிறைந்தவர் கிடையாது, சொர்க்கத்திலும் கிடையாது. அது போன வாரம் முரளியில் அவர் சொல்லியிருப்பார். சொர்க்கத்தில் இருந்து அவர் வரல, அவர் பரந்தாமத்திலிருந்து வரார். ஆனால் எல்லா மதமும் என்ன நினச்சிட்டு இருக்குது, கடவுள் சொர்க்கத்திலிருந்து வராருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிடையாது. சொர்க்கம் வேற, அவர் இருக்கக்கூடிய பரந்தாமம் வேறு. அது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தையும் கடந்த தூரத்தில் இருக்குது பரந்தாமம். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் அங்கே இருக்காது, வெறும் ஆத்மா தான் இருக்கும். உடல் இல்லாமல் அதால் என்ன பண்ண முடியும்? அப்படியே நிசப்தமாக இருக்கும். அதனால தான் அது அமைதியின் உலகம், சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்களுடைய உடலை விட்டுட்டு அந்த அமைதியான உலகத்துக்கு தான் போகிறீங்க. குழந்தைங்க இதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. எதை ஞாபகம் வச்சுருக்கோம்? இந்த உடம்பை விட்டுட்டு அமைதியான உலகத்துக்கு அமைதியாக போகணும் அப்படிங்கிற நினைவு இருக்கிறதுனால தான் அங்கே போகிறதுக்கு நாம் தயாராகிறோம். இங்கே இருக்கிற எதன் மீதும் பற்று வைக்கலை.
இல்லையா? குஷி குஷியாக போகணும், ஏன்னா அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போக போகிறோம். குஷி குஷியாக போனால் குஷி நிரம்பிய உலகத்துக்கு போவீங்க. அழுதுகிட்டே போனீங்கன்னா பரந்தாமத்திலே இருந்துட்டு அழக்கூடிய உலகம் வந்த பிறகு தான் நீங்கள் கீழே பிறவி எடுப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. சிதம்பர ரகசியம், பரம ரகசியம் இதுதான். ஸோ பரந்தாமத்திற்கும் சொர்க்கத்திற்கும் போகிறதுக்கு உங்களை தயார்படுத்துகிறார் பாபா. அந்த சொர்க்கத்தின் வாசலை திறப்பதற்கு இந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. எல்லாருடைய கணக்கும் முடிக்கணும், எல்லோரும் தூய்மை ஆகிடுவாங்க இல்லையா? யுத்தம் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்கும் பார்க்குறோம்ல, பலவிதமான பாலியல் குற்றங்கள் நடக்கும், இதெல்லாம் கணக்கு. இப்போ காமம் அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடைசியில் தண்டனை கிடைக்கும். எச்சரிக்கையாக இருங்க. அதனால தான் பாபா தூய்மையாக இருக்க சொல்கிறார். பாபா காரணம் இல்லாமல் எதுவும் பண்ணலை. கடைசியில் அடி உத வாங்கி தூய்மை ஆவாங்கன்ற. யோகம்ன்றது ஒரு நெருப்பு, கண்ணுக்கு தெரியாத நெருப்பு. ஆத்மா, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விகார அழுக்கை எரிக்கக்கூடிய நெருப்பு. எப்படி நெருப்பு எல்லாத்தையும் தங்கத்தை எல்லாம் தூய்மையாக்கும் இல்லையா, ஸ்தூல நெருப்பு, அந்த மாதிரி யோகம் ஆத்மாவை தூய்மையாக்குது. பாபாவுடைய நினைவுன்ற நெருப்பு. பாபாவுக்கு எப்படி சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றி தெரியுமோ அதே மாதிரி இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்களாகிய நீங்களும் சிருஷ்டியின் முதல் இடை பற்றி தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் காட்சி கிடைக்கிறது, சாட்சாத்காரம் பார்க்கிறது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தானே ஞானத்தின் மூலமாக. அதுக்காக தானே பாபா ஞானத்தின் 3வது கண்களை திறந்திருக்கிறாரு உங்களுக்கு. ஞானத்தின் 3வது கண் நமக்கு தான் பாபா திறக்கிறார். ஞானம்ங்கிற கண் அது. நீங்கள் இந்த உலகத்தின் அனைத்து விஷயத்தையும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலேருந்து கலியுகத்தின் இறுதி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனையும் தெரிஞ்சுக்கிறோம் சாரமாக இல்லையா? அங்கே எல்லாம் சுகமோ சுகம், பார்க்குறதெல்லாம் செல்வமெல்லாம் நிரம்பி இருக்கும். சுகத்திற்கான விஷயம்தான் அங்கே நிரம்பி இருக்கும். கலியுகத்தின் இறுதியில் துக்கத்திற்கான விஷயம்தான் நிரம்பி இருக்குது. வேற எந்த மனிதனுக்கும் இது தெரியாது. நாம தான் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தோம் சொர்க்கத்தில். அதே நாம தான் இப்போ அசுர குணம் நிரம்பியவர்களாக மாறிட்டோம். ஸோ அப்படி அசுர குணம் நிரம்பிய அசுரர்களாகிய நம்மைத்தான் பாபா மீண்டும் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார் இல்லையா? அதுதான் அப்பா. இங்கே இருக்கிறதுல நம்பர் 1 குப்பையாக நம்ம மாறுறோம். அந்த நம்பர் 1 குப்பை மீது கருணை கொண்டு மீண்டும் கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறார். அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். அதனால்தான் சிவனை வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழுக்கான துணியை துவைப்பவர், ஆத்மான்ற துணியை துவைக்கிறார். அழுக்கானவர்களை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. உலகத்தில் யாருக்குமே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் முழு 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. மற்றவர்களெல்லாம் குறைவான பிறவிகள் தான் எடுப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆயுளே கம்மி. தேவதைகள் தான் இப்போ பாபாவுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகவும் ஆகிறாங்க, கடைசியில் ரொம்ப அழுக்காகவும் கலியுகத்தின் இறுதியில் ஆயிடுறாங்க. இதுவும் யாருடைய புத்தியிலும் இல்லை. எல்லா ஜடச்சித்திரங்களும் சிலைகளும் ஜடமான பொருள் இல்லையா, உயிரற்றது. ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய நினைவார்த்தமாக அந்த சிலை இருக்குது. ஆனால் நிஜத்தில் அவங்க எவ்வளவு அழகாக இருப்பாங்க தெரியுமா, இயற்கையாகவே. இப்போல்லாம் அலங்காரம்தான் எல்லாமே இல்லையா? எந்த பெண்ணுமே அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் மேக்கப் ஐட்டம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி ஆயிடுச்சு உலகம் இப்போ.
அங்கே இயற்கையாகவே ஆண்களும் பெண்களும் அழகாகத்தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ கூட எடுக்க முடியாதுன்றார். ஸோ அந்த அளவுக்கு வெள்ளேர்னு இருப்பாங்களாம். ஸோ ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவங்கள வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரியாக அது பாலு மகேந்திரா டைரக்டர் கூட சொல்லுவார், இந்த அவருடைய படத்தில் வந்து மேக்கப்பே போட விட மாட்டாராம். அப்போ தான் வந்து அது தெளிவாக தெரியும் ஃபீச்சர்ஸ்லாம் அப்படின்னு. அங்கே தெளிவாக தெரியாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. படத்திலே எடுக்க முடியாதுன்றார், படம் எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. அங்கே தூய்மையான பஞ்ச தத்துவத்தினால தூய்மையான உடல் உருவாகுது. இங்கே பஞ்ச தத்துவமே அழுக்காக இருக்குதுன்னா அது எடுக்கிற உடலும் அழுக்காக தானே இருக்கும். காரணம் ஆத்மாவும் அழுக்காக இருக்குது. ஸோ இத்தனை நிறங்கள் நிரம்பிய மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க யாரும் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணரைத்தான் ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஷாம்னா அழுக்கு, சுந்தர்னா அழகு, அழகு. ஸோ அழுக்கானவராகவும், அதாவது அசிங்கமானவராகவும் அவரே இருக்கிறார், அழகானவராகவும். சொர்க்கத்தில் அழகானவராகவும் கலியுகத்தில் அசிங்கமானவராகவும் அவர் ஆகிறார். அவர் அது எல்லா நம்ம தேவதை அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். தங்க யுகத்தில் அவர் அவ்வளவு அழகாக இருந்தார். கலியுகத்தில் அழுக்காக ஆகிறார். இப்போ அவ்வளவு அழகாக சத்தியுகத்தில் இருந்தவர் எப்படி கலியுகத்திற்கு வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நாம தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். நம்பர் 1 ஆத்மாவிலிருந்து நமக்கு தெரியுது. கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளிப்பட்ட உடனே அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பேர் வேணும் தானே. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்குது. பிறகு அதுவே வெவ்வேறு உடல் எடுத்து அசிங்கமாகுது. அதனால தான் அவரை ஷாம் சுந்தர்னு சொல்கிறோம் அப்படின்னு நாம் வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த பிரம்மாவுடைய ஜாதகம், முழு ஜாதகம் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா, முழு ஜாதகம்னா என்ன, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் ஜாதகத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கலான்ற. ஸோ பாபா சொல்கிற ஜாதகம் கணிக்கிற ஜாதகத்தை சொல்ல, ஒரிஜினலை சொல்கிறார். ஒரிஜினலாக அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுனுங்க உலகம் ஃபுல்லாக, ஏன்னா அவரை பொறுத்து தான் உலகமே மாறுது. முழு உலகத்துடைய ஜாதகம் வரலாறும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளவு ரகசியங்கள் நிரம்பியது. அது உங்களுக்கு மட்டுமே அந்த ரகசியங்கள் தெரியுது, வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய புது உலகத்துக்கு, புது வீட்டுக்கு போகணும். யார் இப்போ நல்லா படிக்கிறாங்களோ அவங்க புது உலகத்துக்கு போயிடுவாங்க. பாபா இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானராக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கிறார். ஸோ அவரைத்தான் எஜமானர் அப்படின்னு சொல்கிறோம். இது படிப்பு. படிப்பில் எந்த சந்தேகமும் கேள்வியும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நடத்துறது கடவுள்ன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறார் இல்லையா. உங்களுக்கு உங்களுடைய புத்தியை வைத்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் வச்சுட்டு டைனோசர் வந்ததுன்னா அங்கே மில்லியன் வருஷம் இருக்கிறாங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. அப்போ கடவுள் பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தெரியலனா தான் உங்களுக்கு சந்தேகம், கேள்வி இதெல்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து சாஸ்திரங்களை கூட வாதம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு ஆசிரியர் தான் மிக உயர்ந்தவர். நமக்கு அந்த உயர்ந்த ஆசிரியரே இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் மட்டுமே சத்தியமானவர். ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி மீண்டும் நாம் சத்திய நாராயணன் ஆகணும் அப்படிங்கிற கதையை சொல்லிக் கொடுக்கிறார். நல்லது.
ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர் மற்றும் அன்பான அப்பாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். உங்களுடைய கர்ம கணக்குகளை முடித்து அமைதியான வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஆத்மாவை யோக பலம், நினைவின் பலத்தினால தூய்மையாக்குங்க. ஞான கடல்கிட்ட இருந்து அடையிற இந்த ஞானத்தை தாரணை பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், அப்ளை பண்ணணும். இந்த ஞானத்தை சிந்தனை செய்து எது சரின்னு நீங்களே முடிவெடுங்க. ஜீவன் முக்தி வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த உயர்ந்த ஞானத்தையும் தெய்வீக குணங்களையும் நீங்கள் தாரணை பண்ணணும். பவர்ஃபுல்லான வரதானம். பாபாவோடு வாழ்ந்து பாபாவுக்கு சமமாக ஆகிறதன் மூலமாக அனைத்து விதமான கவர்ச்சியின் பிரபாவத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ பாபாவுடைய நினைவு இருக்குதோ அப்போ நீங்கள் பாபாவோடு இருக்கிறீங்க, அவருடைய துணையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவருடைய நினைவில் அவருடைய துணையில் இருக்கும்போது தேக உணர்வே வராது இல்லையா? நீங்கள் பாபாவை ஒளிப்புள்ளியாக நினைக்கும் போதே தானாகவே நீங்கள் ஆத்மான்ற ஞானம், ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குதுன்ற ஞானம் இருக்கும். அப்போ தேக உணர்வு, தேகம் சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லைக்குட்பட்ட விஷயம் எதுவுமே உங்கள் புத்தியில் வராது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், யார் எப்போவுமே பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தின் விகார அதிர்வலைகளிலிருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்கன்ற. அவங்க கிட்டையே விகார அதிர்வலைகள் நெருங்காதுன்ற. எந்த கவர்ச்சியின் பாதிப்பில் இருந்தும் அவங்க ரொம்ப தூரமாக விலகி இருக்கிறாங்கன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா? பாபாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லை பெண்களை சொல்லுவாங்க, என்னடா புருஷனை முந்தானையில் முடிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பாபா தான் நம்முடைய புருஷன். அவரை முந்தானையில் எப்பயும் முடித்து வச்சிருங்க. அப்போ தானாகவே வெளி உலக கவர்ச்சியிலேருந்து விலகி இருப்பீங்க. யார் பாபாவோடு இருக்கிறாங்களோ அவங்க அவர் கூடவே எப்பவும் இருக்கிறதுனால தானாகவே அவருக்கு சமமாகிடுவாங்க. நேற்று முறையில் சொன்னார் இல்லையா, யார் தொடர்பில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய சாயம் உங்களுக்கு வந்துடும். கெட்டவர்கள் தொடர்பில் இருந்தால் அவங்கள மாதிரி நீங்கள் கெட்டு போவீங்க. பாபாவுடைய தொடர்பில் இருந்தால் அவரை மாதிரியே நீங்கள் ஆவீங்க. அப்போ என்ன ஆகும்? பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராச்சே. அப்போ நீங்கள் அவர் தொடர்பிலே இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய மனநிலையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கும். அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக மனநிலையும் இருக்கும். அவங்களுடைய கவனமே சூக்ஷ்மவதனத்திலும் பரந்தாமத்திலும் சொர்க்கத்திலும் தான் இருக்குமே தவிர இந்த பூமியில் இருக்காது. அதனால் கீழே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதுவும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய அமைதியை ஸ்லைட்டாக கூட அசைச்சு பார்க்காதுன்றார். எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காது. சலனமற்ற அப்படியே தெளிந்த நீரோடைய மாதிரி ஆழ்ந்த அமைதியில் இருப்பாங்க. பாபாவோடு நிரந்தரமாக இருக்கிறவங்க. என்ன பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாரு, ஸோ அதுக்கு நம்ம உடல் உணர்வும் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்லோகனில், எப்போ உங்கள் மனம் புத்தி முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதோ அப்போ அசரீரி ஆகிறது ரொம்ப ஈஸி. உடல் உணர்வுலேருந்து விடுபடுறது ரொம்ப ஈஸி. அப்போ அந்த மனம் புத்தி உங்கள் கண்ட்ரோலில் வர வைக்கக்கூடிய சக்திக்கு தான் பாபாவை நினைவு செய்து 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 உங்கள் மனமும் புத்தியும் உங்களுக்கு வசியமாகும். மற்றவர் மனம் புத்தியை வசியப்படுத்துறது கலியுக வாசிகள். நம்ம மனம் புத்தியே ஆத்மா வசியப்படுத்தி வச்சிருக்கணும். அப்போ தானாகவே உடல் என்பதை மறந்து ஆத்ம உணர்வில் இருப்பீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பீங்க. கலியுகத்தின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்பீங்க. சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.